அனைவருக்கும் வணக்கம். யார் வீட்டிலெல்லாம் இந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூ இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க கண் திருஷ்டிக்குன்னு தனியா எதுவும் செய்ய வேணாம். உங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பூ பூத்து குலுங்குச்சுனாலே எந்தவித கண் திருஷ்டியும் உங்க வீட்டுக்கு வரவே வராது. சில நேரம் மூடு இருந்துச்சுன்னா இந்த பூவெல்லாம் பறிச்சு நான் வீடு முழுக்க வச்சு அழகா டெக்கரேஷன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அதுவா பூத்து காஞ்சி கீழையும் கொட்டி போயிடுங்க. இன்னைக்கு மூடு இருந்துச்சு, ஸோ எல்லா இடத்துலையும் செம்பருத்தி பூவை வச்சு அழகு பார்த்தேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, வச்ச கொஞ்ச நேரத்திலேயே இது வாடி வதங்கி சுருங்கி போயிடும். ஸோ வாடாமல் வதங்காமல் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு செம்பருத்தி பூ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் இந்த மேட்டை வாங்கினேன். செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க ப்ராடக்ட்டு. நானும் இது எப்படி இருக்குமோ மொக்கையாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வழுக்கிலாம் விடாது நம்மளை. அதே மாதிரி இதை நம்ம தண்ணி இருக்கிற இடத்துலலாம், பாத்ரூம் கிச்சன்லாம் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. பட் ஹாலுலலாம் நம்ம நல்லா தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. நான் ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க.